ஒவ்வொரு நகர்வும் ஒரு முடிவு, ஒவ்வொரு முடிவும் ஒரு வரலாறு. பிக் பாஸ் சீசன் 10. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 10 கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பமாக போகுது. இதில் யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நிறைய லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அந்த லிஸ்ட்டில் இப்போ நந்தினி ரவிக்குமார்ன்றவங்களோட பேரும் வந்துட்டு இருக்கு. இவங்களை சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. எல்லாருமே இவங்களோட ரீல்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப்ல கூட நீங்க கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எக் பிரியாணின்னு நினைக்கிறேன் ஒரு சேனல்ல இவங்க காமெடி வீடியோஸ் போடுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல காமெடி வீடியோவும் போடுவாங்க. அதே சமயம் இவங்க டான்ஸ் பண்ணியும் வீடியோ போடுவாங்க. ஒவ்வொரு டைம் இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒரு பொண்ணுங்களுக்கு ஐப்ப கொடுத்து பயங்கரமா வியூஸ்லாம் எடுக்க வைப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இவங்க நடுவுல கொஞ்சம் ஃபேமஸ்லாம் ஆயிட்டு இருந்தாங்க. நந்தினி ரவிக்குமார் அப்படின்றது இவங்களோட பேரு. ஸோ இவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. டீம் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங்ல யார் இருந்தாலும் பிக் பாஸ் டீம் விட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறத பார்த்து இவங்க கிட்டயும் வந்து அப்ரோச்லாம் நடந்திருக்கு. இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இவங்க வந்து வரலான்ற முடிவை தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். இவங்க டான்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. பிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வச்சாலும் இவங்க கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டீம் இப்போதைக்கு இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவுலாம் எடுக்கல. இவங்க வரதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. இவங்களை உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதை சொல்லுங்க. இவங்க வந்தா எப்படி இருக்கும், அதாவது தெரிஞ்சவங்க இவங்க வந்தா எப்படி இருக்குன்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க.